சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்திதாமம், சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கிறது. தேவதைகள் சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பாபா தான் ஞானக்கடல். ஞானத்தின் மூலம் சத்கதி. சாந்திதாமம், சுகதாமத்திற்கு செல்வதற்கானது ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில்தான் இருந்தது. 21 பிறவிகள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்கிறீர்கள். உங்களுடையதுதான் தெய்வீக குடும்பமாகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். முரளி அச்சடிக்கிறார்கள் என்றால் கூட புத்துணர்வு பெறுவதற்காக ஆகும். மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருகிறார்கள். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. இந்த பழைய உலகத்தின் மரணம் முன்னால் நிற்கிறது. அனைவரும் அஞ்ஞான இருளில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் இருக்கின்றார், குடும்பமும் இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயங்களாகும். மிகவும் கம்பீரமான விஷயங்களாகும். மாயை அடிக்கடி நினைவை துண்டிக்கிறது. எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் புத்தியை ஒரேயடியாக கெடுத்து விடும்படி வரும். நீங்கள் முயற்சி, உழையுங்கள், செய்யுங்கள். பாபா கூறுகின்றார், முதலில் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு உங்களுடைய நிலையானது உறுதியாகிவிடும். முதலில் நீங்கள் ருத்ர மாலையாகவும் பிறகு மனித மாலையாகவும் ஆகின்றீர்கள். முதலில் ருத்ர மாலையாகவும் அதில் சிவனும் இருக்கின்றார். எதிர்கால புதிய உலகத்திற்காக பிராமண, தேவதா மற்றும் சத்திரிய தர்மம் என்ற மூன்றும் பாபாவின் மூலம் ஸ்தாபனை ஆகின்றன. எப்போதும் பேஜ் அணிந்திருக்க வேண்டும். புத்தகமும் இருக்க வேண்டும். நினைவில் மாயை தடையை ஏற்படுத்துவதை பார்த்து பயப்படக்கூடாது. எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மா ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு உலக விடுகின்றீர்கள். சூழ்நிலையிலிருந்தும் விடுபட்டு சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும். சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக்கடல் சிவபாபா நினைவில் உத்தமமான ஆத்மாவாக நான் மனம், புத்தியின் தொடர்பால் புருஷார்த்த முயற்சிகள் செய்கிறேன். ஞானக்கடல், பரம ஆசிரியர், தந்தையிடமிருந்து ஞானக் கல்வி பெற்றிருக்கும் ஞானத்தின் மூலம் சக்கதி கிடைக்கின்றது. அதாவது சத்கதி கிடைக்கின்றது. ஞானத்தின் திருஷ்டியை கொடுத்து முழு உலகத்தை இராஜ்யம் செய்ய சக்தியையும் கொடுத்து ஆத்மா சம்பூர்ண தூய்மை அடையச் செய்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். சிருஷ்டியில் வந்து நடிப்பதற்கும் சாந்திதாமம் திரும்பி செல்வதற்குமான தகுதியை உருவாக்கி வளர்த்து முழுமை பெற மன்மனாபவ தத்துவத்தின் வழியே என்னை சிரேஷ்டம் மிகுந்த புருஷார்த்தம் செய்ய பணித்திருக்கின்றீர்கள். அன்றாடம் எனக்காக வந்திருந்து ஆழமான விஷயங்களைப் புரிய வைத்து ஊக்கம், உற்சாகம் பலமடையவும் செய்விக்கிறீர்கள். ஈஸ்வரிய குல வாரிசாக உருவாக்கி உலக ஆத்மாக்கள் அனைவரையுமே சகோதரர்களாக தந்திருக்கின்றீர்கள். ஞானம், வெளிச்சம், சுகத்திற்கும் வழிகாட்டி சதோ பிரதான நிலையில் நிரந்தரமாக கொண்டு செல்கின்றீர்கள். மாயையின் பிடியிலிருந்து விடுதலையை முழுவதுமாக தந்து தெய்வீக குணங்களை வம்சங்களுடனும் அம்சங்களுடனும் என்னுள் நிரப்பித் தந்திருக்கிறீர்கள். நான் ஆத்மா என்பது உறுதியாகி பரமாத்மா தந்தை என்னுடையவர் என்பதும் உறுதி பெற்றிருக்கின்றது. நாடகம் விளையாட்டு என்பதும் புரிதல் கிடைத்துள்ளது.
புதிய உலகம் கல்பம் ஸ்தாபனையாவதையும் அறிதல் கொண்டுள்ளேன். எனது உன்னதமான ஸ்தானம் ருத்ர மணிமாலையின் அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. தேகம் மற்றும் தேக அபிமானத்தில் இருந்து பூரணமாக விடுபட்டு விலகி அன்பான ஆத்மாவாக அனைவரிடத்திலும் தொடர்பில் வருகின்றேன். ஆத்மாவின் உள்ளுணர்வு அனைத்து சுகமான அனுபவங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றது. உள்நோக்கு முகத்தன்மையின் அஸ்திவாரத்தில் சத்தியத்தைக் கண்டறிந்து சிவபாபாவின் அன்பு கடலில் மூழ்கி அனுபவத்தில் கம்பீரமாக ஜொலிப்புடன் ஒளிர்கின்றேன். ஆத்மா பிரகாசம் கொள்கின்றது. முகம் அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்துகின்றது. பிற புரிமையான தந்தையின் துணையை எப்பொழுதும் உறுதியாக தக்க வைத்துக் கொண்டுள்ளேன். விஸ்வ பரிவர்த்தனைக்கு ஆதாரமாக சுயமாற்றத்தின் வளர்ச்சியை உணர்ந்து உள்ளுணர்வால் அனுபவிக்கின்றேன். இறை தந்தையுடன் இணைந்திருக்கும் சொரூபமாகி ஒவ்வொரு வினாடியும் ஒளிச்சுடராய் மின்னிக்கொண்டு காலத்தின் அனுசாரத்தில் சிவதந்தைக்கு சமமாக சம்பன்னமாக உயர்ந்துவிட்டேன். ஆத்மா நான் ஏகாந்தவாசி, ஏகாக்கிரதா நிலை கொண்டேன். இனிமையான என் தந்தைக்கு இனிமையான குழந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் எல்லையற்ற நன்றிகளும். பாபா நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.